கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவ புஸ்தகம் ஒன்று பரலோகத்திலே இருக்கிறது. அதிலே உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா, இல்லை இன்னும் எழுதப்படலையா, இல்லை எழுதப்பட்டு அதை கிறுக்கி போட்டிருக்காங்களா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒருவன் ஆண்டவரிடத்திலே அவன் முழுவதுமாக வந்து விட்டால் ஆண்டவர் அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வச்சிருப்பார். அவன் இடையிலே துணிகரமாய் அவன் பாவம் செய்யும் பொழுது அந்த பேரை கிறுக்கி விட்டிருப்பார். அவன் ஆண்டவரை விட்டு முழுவதுமாக அவன் விலகின உடனே ஆண்டவர் அந்த புஸ்தகத்திலேருந்து அவனுடைய பேரை கிறுக்கி போட்டுருவார். இல்லை எழுதாமல் இருக்குன்னா இன்னும் ஆண்டவரை அவர்கள் அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கா, இல்லை இன்னும் எழுதப்படலையா, இல்லை உங்கள் பேர் கிறுக்கப்பட்டிருக்கா என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர்கிட்ட மீண்டுமாக வாங்கள். வந்து ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக எப்பொழுதும் சார்ந்திருங்கள். சரிங்களா? உங்கள் பேர் கிறுக்காதவன்னு பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி.